பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: கர்த்தர் உங்கள் மூலமாக பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆதார வசனம் யாத்திராகும் 34ஆம் அதிகாரம் 10வது வசனம். நான் உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மனிதர்களாகிய நமக்காகத்தான் தேவன் இந்த பூமியை படைத்து நிரப்பினார். காருண்யத்தினால், கிருபையினால், மகிமையினால், பொருட்களினால் இந்த பூமியை நிறைத்தார் நமக்காக. இந்த பொதுவான கிருபையில்தான் உலக மக்கள் வாழ்கிறார்கள், ஜெயம் எடுக்கிறார்கள். ரட்சிக்கப்பட்ட நாம் அவருடைய சொந்த ஜனம், சொந்த பிள்ளை, ஒளியின் பிள்ளை, மகிமையின் பிள்ளை, அவருடைய சுதந்திரம், பங்காளி, இப்படி ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். ஆகையால் நமக்கு விசேஷித்த கிருபை உண்டு. காலை தோறும் புத்தம்புது கிருபை. புலம்பல் 3:23. அன்றன்றைய சேலஞ்சுகளுக்கு, நாம் எதிர்கொள்ளும் வேலைக்கு, சவால்களுக்கு ஏற்ற கிருபை கொடுக்கிறார். இந்த கிருபை வளருகிற கிருபை, பெரிய கிருபை, மேன்மையான கிருபை, பூரண கிருபை, போதுமான கிருபை என்று வேதம் விளக்குகிறது. ஆம், நாம் தேவ கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். எபேசியர் 2:8. ரட்சிப்பு எப்படி, எதை கொண்டு பெற்றோமோ அப்படித்தான் நமது விசுவாச வாழ்வும் கடைசி வரை இந்த இரண்டையும் இணைந்தே செயல்படுகிறது. எது? கிருபையும் விசுவாசம். அவருடைய கிருபையை கொடுக்கிறது, நம்முடைய விசுவாசம் பெற்றுக்கொள்கிறது. நம்முடைய விசுவாசம் கேட்டு பெற்றுக்கொள்கிறது. சில சமயத்தில் கேளாமையே நம் விசுவாசம் பெற்றுக்கொள்கிறது. ஆம், நாம் புதிய உடன்படிக்கையின் கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதன் மகத்துவம், விசேஷத்த மேன்மை என்னவென்றால், நம் மூலமாக, நமக்குள்ளே, நமக்காக கர்த்தர் பெரிய பெரிய அற்புதங்களை செய்ய திட்டம் கொண்டுள்ளார். நம்மை பயன்படுத்தி, இந்த ரட்சிக்கப்பட்ட ஜனத்தை பயன்படுத்தி உலகமே ஆச்சரியப்படும் வகையில் பயங்கரமான பெரிய காரியங்களை செய்ய திட்டமிட்டுள்ளார். இந்த காரியங்கள் இவர்களை, தம் மக்களை கொண்டுதான் கர்த்தர் செய்திருக்கிறார். இவர்களால் தனித்து இதை செய்திருக்க வாய்ப்பே இல்லை. முன்பு செய்த கர்த்தர் அவர்கள் மூலமாகத்தான் செய்தார். அவர்கள் தனித்து செய்ய வாய்ப்பே இல்லை. இதிலே தேவனுடைய மகிமை விளங்குகிறது. வெளியே இருப்பவர்கள் சொல்வார்கள், கர்த்தர் இவர்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்தார் என்று. சங்கீதம் 118, 22, 23. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. அது கர்த்தரால் ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இப்படி உங்களை பார்ப்பவர்கள், உங்களை பற்றி கேள்விப்பட்டவர்கள் சொல்லுவார்கள், இதுதான் பயங்கரமான காரியம். இதற்கு பெரிய பெரிய ஞானிகளை, உள்ளவர்களை, பலம் உள்ளவர்களை அவர் தெரிந்து கொள்வதில்லை. பின்ன யாரை தெரிந்து கொள்கிறாராம்? உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார். நம்முடைய அறிவு, ஞானம், விவேகம், சாதுரியம், செயலாற்றும் திறன், இவை நமக்கும் தெரியும், தேவனுக்கும் தெரியும். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27, 28 வசனங்களை வாசியுங்கள். ஏன் இப்படி தெரிந்து கொள்கிறார்? மக்களுக்கு பெருமை வந்துவிடக்கூடாது. என் சிந்தனை, என் அறிவு, என் முயற்சி, என் ஞானம், என் பலன், இவைகள்தான் உதவிற்று என்று சொல்லாதபடிக்கு, பெருமை கொள்ளாதபடிக்கு இப்படி செய்கிறார். எந்த மனிதனை கொண்டும் அவரால் எதையும் செய்ய முடியும் என்பதை காட்டுவதற்கு 1 நாளாகும் 29:12 வசனம் சொல்லுகிறது. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்த உடைய கரத்தினால் ஆகும். அல்லேலூயா. இவ்வளவு நிரூபிக்கப்பட்ட பின் இந்த வசனம் பதிவாகியுள்ளது. அவரே ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன், ஞானம் கொடுக்கிறார். பின் சொல்லுகிறார், என் சாமர்த்தியமும் என் கை பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று உன் இருதயத்தில் சொல்லி கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்தார். உபாகம் 8ஆம் அதிகாரம் 18, 17. நாம் அவரோடு ஒப்புக்கு சப்பானியாய் இருந்தால் போதும். அவர் சொன்னதை கேட்டால் கீழ்ப்படிந்தால் போதும். ஒரு தெய்வ பயம் இருந்தால் போதும். அவரை தேடுவதில் சுணக்கமில்லாமல் இருந்தால் போதும். அவரே தேவையானது நமக்குள் ஊற்றி பயன்படுத்தி பெரிய பயங்கரமான காரியங்களை நம்மை கொண்டு செய்து அவர் மகிமைப்படுவார். மோசே தான் ஆடு மேய்த்து கொண்டிருந்த போது வைத்திருந்த கோலை, குச்சியை தேவகோளாக்கி செங்கடலை பிளக்க வைத்தார். எகிப்திலே 10 வாதைகள் செய்ய வைத்தார். கண்மலையை அடித்ததனால் தண்ணீர் ஆறாய் புறப்பட்டு வந்தது. இந்த பயங்கரமான காரியங்கள் நம்பவே கடினமாக இருக்கிறது. ஆனால் நடந்து விட்டது. செய்ய வைத்தார். மோசேயை கொண்டு செய்ய வைத்தார். அவன் கையில் ஒரு சாதாரண கோல், அதை கொண்டு செய்ய வைத்தார். மோசே
தன் பங்கிற்கே செய்தது என்ன? தேவ உறவிலே நிலைத்திருந்தான். அப்படியே கீழ்ப்படிந்தான். கடினமாக இருந்தாலும் கீழ்ப்படிந்தான். இப்படிப்பட்டவைகள் அக்காலத்தில் நடந்தது. இப்பெல்லாம் நடக்காதுங்க என்பீர்களாம், உங்களுக்கு நடக்காது. நீங்கள் அவருடைய கிருபை, அவருடைய வல்லமை, தேவ தயவு, இரக்கம் சார்ந்திருப்பீர்கள் என்றால் உங்களை கொண்டு இப்படிப்பட்ட பயங்கரமான காரியங்களை செய்வார். நான் விசுவாசிக்கிறேன், கிருபையை சார்ந்திருக்கிறேன், தேவ ஆவியான துணை கொண்டு கட்டளைக்கு கீழ்ப்படிவேன். எனக்குள்ளும் எனக்காகவும் என் மூலமாகவும் இப்படிப்பட்ட பெரிய பயங்கரமான காரியங்கள் நடக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன், அறிக்கை செய்கிறேன், தினமும் எதிர்பார்க்கிறேன் என்றால் உங்களுக்குள் நடக்கும், உங்கள் மூலமாக நடக்கும், உங்களுக்காகவும் நடக்கும். அல்லேலூயா. ஆபிரகாம் தான் வயது முதிர்ந்ததை தூர தள்ளிவிட்டு தேவன் வாக்கு கொடுத்து விட்டார், அதை நிறைவேற்ற வல்லவர் என்று விசுவாசித்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தான். அப்படியே நடந்ததே. 100 வயதில் ஈசாக்கை பெற்றானே. இது பயங்கரமான காரியம் அல்லவா? ஆபிரகாம் விசுவாசித்தான், பொறுமையோடு காத்திருந்து பெற்றுக்கொண்டான். அவர் வாக்கு பண்ணினதை பெற்றுக்கொண்டான். எபிரேயர் 6:15. பெரிதானவைகளை கேளுங்கள். 7 மடங்கு சூடாகி அக்கினிக்குள் போட்டவன் வெளியே வந்ததாக சரித்திரம் உண்டா? ஆண்டவர் கொண்டு வந்தாரே, வெளியே கொண்டு வந்தாரே. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்களை கொண்டு வந்தாரே. சாதாரண மீன் பிடிக்கக்கூடிய பேதுருவை கொண்டு 5000 3000 பேர் என்று ரட்சித்தாரே. சத்திய வசனங்களை பேச வைத்தாரே, எழுத வைத்தாரே. கிறிஸ்துவர்களுக்கு எதிராக, சபைக்கு எதிராக புறப்பட்டு அழித்து கொண்டிருந்த சவுலை பவுலாக மாற்றி சபைகளை ஸ்தாபிக்க வைத்தாரே. புதிய ஏற்பாட்டில் 3:2 பகுதிக்கு மேலே வரை எழுத வைத்தாரே. இதெல்லாம் பயங்கரமான காரியம் அல்லவா? இது அவரால் மட்டும்தான் செய்ய முடியும். அவரால் மட்டும்தான் செய்ய முடியும். மார்க் 5ஆம் அதிகாரத்தில் லேகியோன் பிசாசு பிடித்தவன் ஒரு நொடியில் சுகமாக்கி, வஸ்திரமே கிடையாதவனுக்கு தன்னைத்தானே கீறிக்கொண்டு கத்தி கொண்டு சுடுகாட்டை வீடாக வைத்து கொண்டிருந்தவனை விடுதலையாக்கி வஸ்திரம் தரித்து அமைதியாக பாதத்தில் அமர வைத்தாரே. இது பெரிய காரியம் அல்லவா? அப்படி அடங்காமல் இருக்கக்கூடிய பிள்ளைகளை நீங்கள் ஜெபியுங்கள், இரத்தத்தை ஊற்றி ஜெபியுங்கள், விசுவாசியுங்கள். அப்படியே அடக்குவார். விடுதலையாவான். விடுதலையாகாத பிள்ளைகள் விடுதலையாவார்கள். வழிக்கு வராத உறவுகள் வழிக்கு வரும். இது பயங்கரமான காரியம் அல்லவா? அன்று செய்தவர் இன்று செய்வார், என்றும் செய்வார். யோசேக்கு செய்யவில்லையா? தாவீதை கொண்டு செய்யவில்லையா? தாவீதுக்காக செய்யவில்லையா? எல்லாமே வேதத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். அதை நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். எனக்கு நடக்கும் என்று சொல்ல வேண்டும். உங்களுக்கு நடக்கும். அன்பர்களே, பெரிதானவைகளை கேளுங்கள். உங்கள் தகுதி, திறமை, பலன், அறிவு இதை வைத்து கொண்டு கேட்காதீர்கள். அவருடைய இதுக்கு கேளுங்கள், அந்தஸ்துக்கு கேளுங்கள். யோவான் 1:50 சொல்லு, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். எதிலும் பெரிதானவைகளை? இப்பொழுது உங்கள் இருக்கக்கூடிய வீட்டினுடைய சூழ்நிலை, பிஸ்னஸ், வேலை, பிள்ளைகள், உறவு, இதிலும் பெரிதானவைகளை, உங்களுடைய எல்லை எங்கும் ஒவ்வொரு காரியத்திலும் பெரிதானவைகளை நான் காண வேண்டும் என்று கேளுங்கள். இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு கேளுங்கள், செய்வார். இன்றே ஆயத்தமாக்கி கொள்ளுங்கள். தகப்பனே, உங்களது வார்த்தைக்கு கீழ்ப்படியும், வார்த்தையில் மேல் விசுவாசம் வைக்கவும் விரும்புகிறேன். உங்களது கிருபை வேண்டும். எனது எல்லைகளிலே, குடும்பத்திலே, பிசினஸிலே, வேலையிலே, பிள்ளையிலே, உறவிலே, சமாதானத்திலே எனக்கு எல்லாவற்றும் முன்னேற்றம் வேண்டும். பெரிய காரியங்கள் வேண்டும். எனக்குள் செய்வீராக, என் மூலமாக செய்வீராக. என்னை ஒரு ஜெப வீராங்கனையாக மாற்றுவீராக. நான் கேட்டால் இது கொடுக்க வேண்டும் ஐயா. கேளுங்கள், செய்வார். ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். உங்களை ஒரு ஜெப வீராங்கனை என்று உலகத்திற்கு காட்டுவார். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, வேதத்துள்ள பரிசுத்தவான்களுக்கு அவர் மூலமாக செய்த பெரிய பயங்கரமான கிரியைகளை எங்களிலும் செய்வீராக. உமது பலத்தை, கிருபையை சார்ந்திருக்கிறோம். நீர் செடி, நாங்கள் கொடிகள். கொடி தானாய் கனி கொடுக்க மாட்டாது. நீர் எங்களை சுத்திகரியும். ஆச்சரியமாக இருக்கும் வகையில் எங்களை கனிகளை கொடுக்க வையும். அந்த கனிகளை நிரந்தரமாக்கும். யாவரும் பார்த்து ஆச்சரியப்படும் வகையில் செய்யும் ஐயா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா.